குடும்பம். ஆமா. முகமாகப்பட்டது. இன்று வாடி வந்து இங்க கேட்கணுமா? தெரியலங்க ஐயா, அப்பாவை கேட்டு பாருங்க. என்னாச்சு? என்ன ஒரு குறையும் கிடையாது. ஏன் அப்பா அம்மாவை தூக்கி போய் கிடக்குது? ஒண்ணுமே புரியலங்க. சாப்பாடெல்லாம் எந்த குறைபாடும் கிடையாது. காலையில இருந்து நல்லா உபசரிப்பு. நம்ம வீட்டுல சாப்பாடு. நம்ம வீட்டு சாப்பா நல்லா உபசரிப்பு. காலையில கோழிக்கறி, நாட்டு கோழிக்கறி, மத்தியானம் காடை, நைட்டு ஆட்டுக்கறி. என்ன அப்பா அம்மாவை தூக்கி போய் கிடக்குது? உண்மையில போய் சொல்லுங்க. நல்ல ஒவ்வொருத்தா வேலையை ஒரு மனுஷன் எத்தனை காலத்துருவான், 7 காலத்துமா பாரு ஒரே ஆளு. அவளை சாப்பிடும் மக தூக்கி போய் கிடக்குது பாருங்க அப்பாது. வணக்கம். நீ நல்ல முறைய வாயிடா டிராம வாயா, நீ சந்தோஷமா சாவிடா வாயா. சூப்பரா இருக்குமா? என்ன நல்ல மப்ப மந்தாரமா மந்தாரமா கொலையும் கொத்துமா கொத்துமா சும்மா நச்சிருக்கிறமா ஃபிகர் பார்க்கறதுக்கு. என்ன இப்போ இதுதான் பெரியவங்க பழமையை சொல்லுவாங்க. என்னன்னு கோண முஞ்சை கட்டின 100 வருஷம் வாழ்றதை விட வாழ்வதை விட உன்ன மாதிரி அழகான பொண்ணை கட்டின 5 நிமிஷத்தில் செத்துடலாம். நீ என்ன சொல்ற? ஏய் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்காது? பிடிக்கலன்னா விட்டுரு. விருப்பம் இல்லாத பொம்பளை நானும் தொலைப்படுறது கிடையாது. கிடையாது. உனக்கு எப்ப விருப்பம் சொல்லு, அது வரைக்கும் இந்த முன்சாமி காத்து இருப்பான். பெட்ரோல் பெரம்பூர்ல வண்டி எடுத்தானா சிவாட போற வரைக்கும் கண்ண மூடினே வண்டி ஓட்டி போற இப்படி இருப்ப பாரு. அவன் வேலை அவன் பாரு. உங்க வேலைக்கெல்லாம் நான் குறுக்கு வரேனா? நீ வர மாட்டேனா? டேய் ராய்க்கெல்லாம் தாளம் போடுறீங்க. ஆமா. உங்க பாரு நான் தாளம் போடுறது எப்பாவது உங்களை கேட்பனா? ஓ நீ கேட்க மாட்ட. ரோசமானவன்டா நானு. எனக்கு தெரியும் நீ ஏன் கேட்க மாட்டேன்னு. யா உனக்கு தாளம் போட தெரியாதுண்ணா? தாளம் போட தெரியாதா? ஆமா. ஒரு பப்புனு ரசகாருக்கு தாளம் போட தெரியாதாங்க? ஏய் நான் கூட பார்க்கல இது வரைக்கும். நீ போட்டு என்ன போட்டு தாளத்தை? ஓ நானும் தாளம் போடுவேன். நான் தாளம் போட ஆரம்பிச்சேன்னா மிருதங்காரன் வாசிக்க முடியாது. என்னடா நான் 32 தாள உரமுட்ட போடுவே நீ? உன்னால வாசிக்க முடியாதுப்பா. டேய் ஓட தெரியாதுன்னு சொல்ற. நான் தாளம் போட்டேன்னா உன்னால மிருதம் அடிக்க முடியாது. டேய் குறா மட்ட தாள வாங்கிக்க வா. நீனே அசிங்கம் பண்ணி போப்பாரு போவா. டேய் உன்னால நான் அசிங்கப்பட்டவள நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நீ தாளம் போறத நான் பாக்கணும். ஊர்ல இருக்கிறவங்க காரி உம்மோய் தான் துப்புவாங்க. டேய் ஒரு அண்ணன் முள்ள கிட்ட சித்தப்ப தோத்துட்டான் பாருங்க. உன்னால நான் தோத்த கூட பரவாயில்ல. ஆனா நீ தாளம் போறத நான் பாக்கணும். உன் தலையை தப்பு இருக்கும்போது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. யார் யார் தலையை தப்பு பாத்துடவா? ஸ்டார்ட். 1 2 3 ஏய் எதை திரிடா திரி 3 தாளம் வர முடியலையா? எக்ஸைட்டடா பண்ணுகிறா. டேய் என்ன தாளம் போறன்னு கொடுத்தா 2 தாண்ட கை வச்சு இப்படி தோக்குற இப்படி முறுக்குற திருக்குற பாக்குற வைத்து போடு ஒன்னு சொல்ற ஒன்னு கெட்டு போல போட்டி வானான்ற. டேய் இன்னைக்கு தோத்துட்டா நாளைக்கு ஜெயிப்பேன். தோக்குறது ஜெயிக்கிறதெல்லாம் சகிச்சுமப்பா. தோக்கணும் விதி ஆயிடுச்சு. ஆமா ஸ்டார்ட். 1 2 3
நான் அது போட மாட்டேன். கீழே போறதுக்கு தாளம் போடுறா போடுறேன் நான் போட மாட்டேன். இதான் தாளம் போடுறதா? ஆமா. அப்ப இது என்ன? இது வந்து தாளம் வாசிக்கிறது. நான் சொன்னது தாளம் போறது. என்னடி பண்ணுவேன்? நான் தான் சொன்னேன். நான் தாளம் போட ஆரம்பிச்சேன்னா மிருதகாரிக்க மாட்டா நிறுத்தி வரும்னு சொன்னேன். நிப்பாட்டாரா இல்ல? கீழே போட்டா தாட்சி கிடப்பாங்க. நீ தாத்து கீழே போட்டு நடிச்சது என்ன பைத்தியக்காரன் சொல்ல வேண்டாம். எத்தனை மணிக்கு? சரி காலையில் வரேன். இப்போ வர முடியாது. நான் வேற கூத்துல இருக்கிற நான் பாதியில் வந்துடுறதுக்கு. யார் அண்ணன் விட்டு கூத்துது ஐயா இருக்கிறார்ல, நம்ம ஐயா நம்ம காஞ்சிபுரத்து ஐயா எம்பி ஐயா இருக்கிறார்ல, அவங்க அப்பா அக்காரு அதுக்காக கூத்தாண்டிக்கிறோம். அதெல்லாம் பாதிலெல்லாம் வர முடியாது. நான் காலையில் வந்து பார்க்குறேன். என்ன? சரி வர வைங்க. நான் வேற யார்த்தாலும் வந்துடுவேன் பாதியில். இது ஐயா விட்டு கூத்தால என்னதான் ஆச்சு அப்பா? தங்க மாமியார் வயசு கொட்டுக்குதாம்மா. வயசுன்னு வந்துச்சா வாரின்னு வந்துச்சாடா? அது இப்போ போட்டு பண்றாங்க. உங்க மாமியார் வயசுக்கு வந்துச்சு வா, உங்க மாமியார் வயசுக்கு வந்துச்சு. என்னம்மா எங்க மாமியார் வயசுக்கு வந்துட்ட உனக்கு என்னம்மா? ஏய், இவ்வளவு நாளமா இன்னுமா வயசுக்காரமா இருந்தது புரியுதியா? எங்க சின்ன மாமியாருமா குறையில்லாம வாழ்ந்து வரீங்க. என்னதான் குறையில வாழ்ந்தாலும் மனதில் பெரிய குறை கிடைக்கிறது. கையை கட்டமைச்சு தரைச்சு போன எது தெரியுற பொம்பளை மேல எங்கட கேட்கிற பொறம்பு போய் ஒரு பொம்பளை ஐது இருந்தா ஒரு மனுஷன் கூட இருந்தா ஒரு ஆத்துன்னு சொல்லட்டுமா? இப்போ ஆம்பளைங்க நாங்க ரோட்ல ஐதுன்னு வரோம். நீங்க பொம்பளைங்க எப்படி எங்களுக்கு ஆத்துன்னு சொல்லுங்க. ஆம்பளை ஐத மட்டும் பொம்பளை யாரும் வந்து வரலாம். பொம்பளை ஐத மட்டும் ஆம்பளை அழாதமான்னு சொல்லுவாங்க. பெண்கள் மனது இலகிய மனது, தாய் மனது, பெண்கள் மனது. அப்ப ஆம்பளை மனுஷன்லாம் நாய் மனுஷா? இதுல என்ன உனக்கு சந்தேகம் நினைக்கிறேன்? அப்படி ஒரே ஒரு குறை. என்ன குறை? ஒரு குடும்பத்துல மச்சன பிள்ளைங்க 10 பேர்களா மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமா. ஒரு குடும்பம் ஒண்ணு இருந்தா அந்த குடும்பத்துல மச்சனமார் 10 பேர்களா மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு நாத்தனார் இருந்தா அந்த குடும்பத்துல குழப்பம். ஆமாமா, நீ நினைக்கிறதா கரெக்ட். ஒரு குடும்பம் ஒண்ணு இருந்தா மச்சன பிள்ளைங்க 10 பேர் இல்ல 15-20 பேர் இருக்கலாம். ஏன் அவசர வச்சுட்டு உபயோகப்படுவாங்க. ஒரு நாத்தனா இருந்தாதான் அந்த குடும்பமே நாரி போறது. அப்படி எனக்கு ஒரு நாத்தனா இருக்கிறா. ஆமா. அவை பேர் தான் நல்ல தங்கன்னு சொல்லுவாங்க. ஓரகாலிய சக்கலத்தி அந்த கண்டகாலிய சக்கலத்தி தர்தரம் பிடிச்ச ஏடம் நரசனி தேவடியா இருக்கா நாத்தனாரு. ஏமா நான் உன்னை தேவடியான்னு சொல்ல, நீ கை வாட்டமா நிக்கிறமா. என்னமோ நீ வாங்கி கட்டின்னு போறப்பா. ஓ நாரி போன கோவம் தான். டேய் அப்படி என் நாத்தனாரு. ஆமா. எப்ப அரண்மனைக்கு வெளியே போறோம் அப்பதான் நிம்மதி கிடைக்கும். அவ இருக்க வரையில் எனக்கு நிம்மதி கிடையாது. இருக்கட்டும், எனக்கு என்ன ஒரு காலம் வரும். காலம் வந்து திருட்டி நான் சக்கரத்தில் நண்டு கால் போட மாதிரி போடுறேன். என் கணவரை பாருங்க. குணம் யார் கண்ணா வரும்? உனக்கு இருக்கிற குணம் நாய் கூட இருக்காது. யாரு யாரோ நம்மளுக்கு நேரத்துக்கு ஊருக்காது. அதை நம்ம சொன்னோம்னு வச்சுக்கா, என் பேர் அவங்க சொன்னாலும் யாருன்னு சண்டை வரும்.